அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேலம் மாநகரத்தில் அமைந்திருக்கும் சன்னியாசி குண்டு என்கிற டோங்கி தர்கா ஷெரீஃபில் அமைந்திருக்கும் ஹஜ்ரத் சையத் ஷாபியுல் ஹாஜி ஹாதிரி சுத்தாரி ரஹ்மத்துல்லாஹி தர்கா ஷெரீஃப் இதுதான். இங்கே வரக்கூடிய அன்பார்ந்த நேசர்கள் அனைவரும் இந்து முஸ்லீம் மதச்சார்பர்கள் அனைவரும் இங்கே வருவாங்க. பாபாவுடைய துவா பரக்கத்தை பெற்று செல்வதற்கு திருமணம் ஆகாதவர்களுக்கும் குழந்தைகள் வாக்கியவர்களுக்கும் தொழில்களுக்கும் உடல்நிலை சரியாதவர்களுக்கும் பாபாவுடைய துவா பரக்கத்தாலும் இறைவன் அருளாலும் சரி செய்து பாபா ஆசை அளிக்கிறார். இவருடைய வருடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 50 வருஷங்களாக நான் சந்தன கூட செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இவர் 250 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் இங்கே சேலம் அதாவது இவருடைய கராமத்தோடு நான் அருமையாக நல்லது நடந்திருக்கு. நிறையா பேர்த்துக்கு தொழில், குழந்தைகளுக்கு, அப்புறம் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் அனைவரும் பாபா துவாவில அல்லாவுடைய இருக்கிறவையாலும் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இவருடைய உருஸ் முபாரக் பார்த்தீங்கன்னா ஷாபான் பிறை வருஷம் ஷாபான் பிறை 17 என்ற இவருடைய உருஸ் விழா நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் மஹபூஸ்பானிய கொடியேற்றங்களும் அப்புறம் ஹஜ்ரத் மஹபூஸ்பானியுடைய கொடியேற்றமும் நடைபெறும். அது இல்லாமல் மீலாதுடைய விழாவும் நடைபெறும். ஹஜ்ரத் ரசூலுடைய இது உருஸ் ஆசார் முபாரக் நாங்கள் வச்சிருக்கிறோம் தர்பார் ஷெரீஃப்லையும். அதுவும் மீலாத் கமிட்டி சார்பாக நடத்திட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சேலத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் சேலத்தில் தான் இருக்கிறாங்க. இது தர்கா எனக்கு என்னைக்கு நான் பிறந்தேனோ அன்னிலேருந்து இதோட கராமத்தெல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாபாவோட தர்காக்கு இங்கே வரும்னாக நம்மளுக்கு உத்தரவு இருந்தால் தான் இங்கே வர முடியும். அந்த உத்தரவு இங்கே கிடைச்சி வரைகிறது பெரிய நமக்கு பாக்கியம். அதனால இங்கே நிற்கும் போது அப்படியே உடம்பே நமக்கு சிலிக்கும். இது அந்த அளவுக்கு மகிமை எங்களுக்கு நிறைய இருக்கு. என்னுடைய இதெல்லாம் வயசு நான் இருந்து இதெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் நிறையா. நான் இந்த தர்காக்கெல்லாம் நான் ஒரு தாட்டியெல்லாம் வந்திருக்கேன். பஸ்ஸு கூட கிடைக்காம இறங்கி நடந்து ரொம்ப சாப்பிடாம வெள்ளிக்கிழமை அங்கேருந்து நடந்து எப்படா இங்கே உள்ளார நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே சித்தா பண்ணுவோம், இவங்க இடத்துல எப்போ நிற்போம்னு அந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை கூட நல்லா வந்திருக்கேன். இது வந்ததெல்லாம் நாங்கள் ரொம்ப தியாகம் பண்ணி வந்த மாதிரி. இதோட மகிம் நிறைய இருக்கு. சொல்றதுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் இது பத்தாது. அந்த அளவுக்கு இது அவங்களோட கராமத்து அதிகமா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதே தெரியல. அந்த அளவுக்கு இது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மனால நம்ம அல்லா தலாவத்தை நாம போய் டைரக்டா அவங்க கிட்ட முறையிட முடியாது. நாம தொழுறோம், அது மூலியமா நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குது. எல்லாமே நம்ம அதில் பகிர்ந்துக்கிறோம். ஆனா இருந்தாலும் அவங்க நபி மூலியமா வர்றது, நம்ம ரசுல்லா இந்த மாதிரி வலியா மூலியமா சரித்திரத்துல வர்றதுனாலதான் அவங்க மூலியமா தான் நம்ம அல்லாஹ்கிட்ட பரமாவாங்க. அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு எல்லாமே அல்லாவோட நாடி கிடைக்குது. நம்மளுக்கு அவங்க மூலியமா தான் எல்லாமே நமக்கு இவங்க ஒரு தூதரா இருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இது வாங்க, நான் எந்த அளவு நான் ஒரு ஆர்வமா தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன்னா அதே மாதிரி வாங்க, நாமளும் எல்லாம் நல்லா இருப்போம். நம்மளுக்கு சேர்ந்தவங்க, பாக்குறவங்க, சின்ன குழந்தைங்க, நோய் நொடி, ஒரு வியாபாரம், தொழில் எல்லாமே இதுல சிறப்பா இருக்கும். நம்பிக்கையோட வரணும். கண்டிப்பா நிச்சயம் இது நம்மளுக்கு எல்லா துவாவும் நல்ல இப்படியா கிடைக்கும். இது எங்களுக்கு எப்படி சொல்றதே தெரியல. நான் இன்னைக்கு வந்தது கூட இது ஒரு பாக்கியம்தான் எனக்கு. அதனால இங்க பாத்தியா ஓதிட்டு போகும்போது அதிகமா எனக்கு நிம்மதி கிடைக்குது. ரொம்ப என்னமோ ஒரு ஒரு வேலை நம்ம பண்ணா எந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கும் போது சந்தோஷம் கிடைக்குதா அந்த மாதிரி பல மடங்கு இது சந்தோஷம் கிடைக்குது. நீங்களும் வாங்க. நீங்களும் ஒரு கஷ்டம் நஷ்டம், உடம்பு சரியில்லை, நம்ம தொழில்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, இங்க ஈமான்ல அஹ்லால நம்ம நினைச்சா நம்ம காரியம் பல மடங்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, துணையா இருப்பாங்க அவங்க நம்ம கூட கூட.